ஹை ஃப்ரெண்ட்ஸ், தளபதி பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு அட்லி வீட்டு ஃபங்க்ஷனுக்காக மும்பை போயிருக்காரு. அதாவது நேற்று மும்பையில் டைரக்டர் அட்லியோட மனைவிக்கு வளைகாப்பு ஃபங்க்ஷன். ஸோ ஆப்வியஸாக அட்லி அவர்கள் தளபதியை ஸ்பெஷலாக இன்வைட் பண்ணியிருக்காரு. ஸோ தளபதியுமே இந்த ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணியிருக்காரு. அண்ட் தளபதி மும்பை போறாருன்னு சொன்னோடனே ஏகப்பட்ட ரூமர்ஸ் வந்துச்சு நேற்று ஈவினிங். அதாவது சென்சார்ல ஜனநாயகன் படத்தோட காட்சிகளை நீக்கிட்டதால அதை ரீஷூட் பண்றதுக்காக தளபதி மும்பை போறாரு அப்படின்னு சொல்லிட்டு சில நியூஸ் சேனல்ஸ் ரூமரை ஸ்ப்ரெட் பண்ணாங்க. பட் ஆனால் தளபதி போனது அட்லி அவர்களோட வீட்டு ஃபங்க்ஷனுக்கு. அண்ட் அட்லி அவர்கள் ஜவான் படத்துக்கு அப்புறம் மும்பையில் செட்டில் ஆயிட்டாரு. ஏன்னா ஜவான் படம் ஷூட்டிங்கை தொடர்ந்து பேபி ஜான் ஒரு ஹிந்தி படத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணாரு. அண்ட் ஆல்சோ ஜவான் படத்துக்கு அப்புறம் நிறைய ஹிந்தி பட வாய்ப்புகளும் வந்துச்சு. ஸோ அதனால மும்பையிலே செட்டில் ஆயிட்டாரு. அண்ட் தெரி படத்துல இருந்து அட்லி அவரோட வீட்டு ஃபங்க்ஷன் தளபதி இல்லாம நடந்தது இல்ல. அட்லி அவர்களோட மேரேஜ் ஆயிருக்கட்டும், முதல் குழந்தையோட பேபி ஷவர் ஃபங்க்ஷனா இருக்கட்டும், இப்ப இரண்டாவது குழந்தையோட வளைகாப்பா இருக்கட்டும், தளபதி பிரசன்ஸோட தான் ஃபங்க்ஷன் நடக்குது. அண்ட் அட்லி அவர்களோட பர்த்டே ஃபங்க்ஷன்ல கூட தளபதி என்று ஷாருக் கான் அவர்களை ஒன்னா பார்த்திருக்கோம். நேற்று நைட்டு திரும்பவும் அந்த ஒரு மீட்டிங் நடக்குமோன்னு பார்த்தோம். பட் தளபதியை மட்டும் தான் பார்க்க முடிஞ்சது. ஷாருக் கான் அவர்களையோ அல்லு அர்ஜுன் அவர்களையோ பார்க்க முடியல. அவங்க ஃபங்க்ஷனுக்கே வரலையா இல்ல தளபதி இருந்தப்போ அவங்க இல்லையான்றது தெரியல. இப்போதைக்கு அட்லி அவர்கள் அல்லு அர்ஜுன் அவர்களோட படத்தை தான் இயக்கிட்டு இருக்காரு. ஸோ அதனால தளபதி, அல்லு அர்ஜுன், ஷாருக் கான் சொல்லிட்டு இவங்கலாம் ஒன்னா இருக்கிற மாதிரியான ஒரு பிக்சர் எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தளபதி பத்தின ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.